ஆன்மீக அன்பர்களுக்கு கலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி, தனுசு மாதம், ஹேமந்த் ருது, தட்சிணாயனம். இன்று 22/12/2025 டிசம்பர் மாதம், திங்கட்கிழமை. இன்று மேல்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:05 7:05 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:05 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:25. இன்றைய திதி காலை 10:46 துவிதியை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:07 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 4:07 வரை சித்த யோகம், பின்பு 6:24 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:46 வரை கௌளவம், பின்பு இரவு 11:08 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை 3:13 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 4:07 வரை ரோகிணி, பின்பு மிருகசீடம். இன்று ரோகிணிக்கும் மிருகசீடத்துக்கும் சந்திராசிரமம் கவனமாக. இன்றைய கிரக நிலையை பார்த்தோம்னா, மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் புதன் பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி என்பதுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதையும் கொஞ்சம் தைரியத்தோடு எந்த விஷயத்தையும் நம்ம எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் செஞ்சு முடிக்கக்கூடிய நபர் நீங்கள். அந்த தைரியத்தால் நீங்கள் செய்கின்ற செயலாலே உங்களுக்கு எந்த விதமான உதவியாக இருந்தாலும் மற்றவங்க ஓடியும் செய்யக்கூடிய நாள். உங்களால் நண்பர்கள் மத்தியில், உறவு மத்தியில், சக பணிகா மத்தியில் நீங்கள் செய்கின்ற ஒரு செயலுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி பார்த்தோன்னா, உங்களுக்கு அதிகப்படியான சில செலவுகளை செய்யக்கூடிய, வசதிகளை செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நபர் நீங்கள். அதிகமாக இந்த வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கையோ அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறதாலே உங்களுக்கு ஒரு மன நிறைவு. எந்த ஒரு செயலை செய்கின்ற போது கொஞ்சம் அதிகபட்சமான செலவு செஞ்சு ஒரு ஆடம்பரமாக செய்கின்ற போது அதால் ஒரு மன நிறைவை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மிதுராசி அன்பர்களுக்கெல்லாம் செய்கின்ற செயல் தேவையான செயலாகவும், அது மூலம் ஒரு முன்னேற்றமும், அது ஒரு பணி சார்ந்த சில செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த செயலை செய்கின்ற போது அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வ செயலாக கண்டிப்பாக இருக்கும் போது உங்களுக்கு செய்கின்ற செயலில் எந்த தயக்கமெல்லாம் செய்யுங்க. அந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. கடகராசியில் பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களோட தோல்வியை நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா, அது கல்வி சார்ந்த, உங்களுடைய பணி சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தால் உங்களுக்கு அடுத்த செல்லக்கூடிய ஒரு தேர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வம், எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஆர்வம் செய்கின்ற போது அந்த விஷயத்தை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆர்வம் தான் உங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னிராசின்னு பார்த்தா, உங்களுக்கு செய்கின்ற ஒரு செயலும் நன்மை பயக்கூடிய செயலாக இருந்தாலும் உங்களுடைய
செயலால் மற்றொரு பற்றின ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு துலாம் சனி பார்த்தீங்கன்னா பாராட்டை பெறக்கூடிய விஷயங்கள், உங்கள் அலுவலகம் சார்ந்த சில விஷயங்கள் செய்கின்ற ஒரு விஷயம் வந்து நண்பர்கள் செய்கிற உதவியாக இருந்தாலும் சரி, அந்த செய்கின்ற செயலால் ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு விருச்சிகராசி என்பது ஒரு அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய சிந்தனை, இல்லை எதிர்கால சிந்தனை, கல்விக்கான சிந்தனைகள், குழந்தைகளுடைய எதிர்காலம், கல்வி பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, அந்த யோசனைக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமைது. உங்களுக்கு இந்த சிந்தனைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அந்த எதிர்காலம் சார்ந்த ஒரு சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதில் முயற்சி நீங்கள் இன்றைக்கி செய்ய. நீங்கள் தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு தனுசு ராசின்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் சூரியன் செவ்வாலாம் இருக்கார். அதனால் கொஞ்சம் கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு அமைதியாக உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தாலே சிறப்பு உங்களுக்கு. அதனால் இந்த சுக்கிரனுக்காக கொஞ்சம் அதிகப்படியான வசதிக்காக செலவுலாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால சில விஷயங்களை பேசுகின்ற போது கவனமாகவும், செய்கின்ற போது கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அமைதியாக இருந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் அன்றைக்கி முடிய போகுது. மகராசன் பார்த்தா உங்களுக்கு உங்களை சந்திரபவன் இருக்கார். சந்திரன் வந்து ஒரு தாயோட இருக்கிறவங்களுக்கு. அதனால் பாசம் அடுத்த மேலே கொஞ்சம் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக பாசத்தை செலுத்தக்கூடிய ஒரு நபராக நாளாக அமைகிறது. கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து சனி பகவான் ராகமாக இருக்காங்க. அதனால் செய்கின்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்ய நினைப்பீங்க. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிறது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை பார்த்தா கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்கிறதுக்கான சில காலகட்டம் அமைக்கிறவங்களுக்கு எந்தவும் செஞ்சாலும் கொஞ்சம் உடைய முதலீடுகள் படிப்படியாக செய்யறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்க. அதிகம் பர்னாவெலாம் கொஞ்சம் கொஞ்சம் எந்த செலவு செஞ்சாலும் அதோடைய முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு மீனராசி பார்த்தோன்ட்டு உங்களுக்கு உங்களுடைய 3ஆம் மாதம் 26 சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சனி பகவான் வருகின்றார் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு. அதனால் சனியால் சரியாக பாதிப்புகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ அந்த 3 மாதம் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பரிசுகளை பெறக்கூடிய நாளாக இந்த அமைது உங்களுக்கு. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இன்னொரு இனிய நாளாக ஒரு வீட்டு நாளை வடிக்க சந்திப்போம். நன்றி, வணக்கம்.